வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்காக காத்திருக்கும் அன்பான நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நாம் மார்க்கு சுவிசேஷத்தின் 4வது பாடத்தை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வரை கற்றுக்கொண்டோம். கடந்த பாடத்திலே நாம் கற்றுக்கொண்ட பாடங்களை ஒரு முறை ஞாபகப்படுத்தி கொண்டு இந்த நாளின் பாடத்திற்குள் கடந்து செல்வோம். உபவாசிப்பதை விட தேவனோடு ஐக்கியம் கொள்வதே முக்கியம். இயேசு கிறிஸ்து மோசேயின் பிரமாணத்தோடு எதையும் கூட்டி சொல்ல வரவில்லை. அவர் புதிய காரியத்தை செய்ய வந்தார். அதாவது அவர் உலகத்தின் பாவத்திற்காக சிலுவையிலே மரித்தார் என்பதை கற்றுக்கொண்டோம். இன்று நாம் அறிந்து கொள்ள இருக்கும் சத்தியங்களாவது: நாம் எப்படி கர்த்தருடைய பிள்ளைகளாகிறோம்? விதைக்கிறவனுடைய உவமையிலே இயேசு கூறியது என்ன? நேயர்களே, தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருந்து கற்றுக்கொள்ளுங்கள். ஆவியானவர் தாமே உங்கள் இருதயத்தை திறந்தருள்வாராக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, இன்று நாம் மார்க்கு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல் சிந்திக்க போகிறோம். கடந்த நிகழ்ச்சியின் இறுதியிலே வேத பாரகரும் பரிசேயரும் இயேசு கிறிஸ்துவை கொலை செய்ய திட்டமிட ஆரம்பித்தார்கள் என்று சிந்தித்தோம். இந்த பகை உணர்வானது தொடர்ந்து அவர்களுக்குள்ளே வளர்ந்தது. பாருங்கள், மார்க்கு 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். எருசலேமிலிருந்து வந்த வேத பாரகர், இவன் பெயல்செபூலை கொண்டிருக்கிறான், பிசாசுகளின் தலைவனாலே பிசாசுகளை துரத்துகிறான் என்றார்கள். அருமையானவர்களே, இந்த பெயல்செபூல் என்பது யூதர் அல்லாத மற்ற சில ஜனங்களால் தெய்வமாக வணங்கப்பட்ட ஒன்று. இது பிசாசுகளுக்கெல்லாம் தலைவன் என்று யூத மக்கள் எண்ணியிருந்தார்கள். அதற்கு இயேசு என்ன சொல்கிறார்? பாருங்கள், மார்க்கு 3:23. அவர்களை அவர் அழைத்து ஓமைகளாய் அவர்களுக்கு சொன்னதாவது: சாத்தானை சாத்தான் எப்படி? இயேசு கிறிஸ்து இங்கே என்ன சொல்கிறார் என்றால், தான் பிசாசுகளினாலே பிசாசை துரத்தவில்லை. இதற்கு எளிதான ஒரு காரணத்தையும் அவர் சொல்கிறார். ஒரு வீடு தனக்குத்தானே விரோதமாக பிரிந்திருந்தால் அந்த வீடு நிலை நிற்காது என்று விளக்குகிறார். வசனம் 27 பாருங்கள். பலவானை முந்தி கட்டினால் ஒழிய ஒருவனும் பலவானுடைய வீட்டுக்குள் புகுந்து அவன் உடைமைகளை கொள்ளையிடக்கூடாது. கட்டினானேயாகில் அவன் வீட்டை கொள்ளையிடுவான். கவனித்தீர்களா? ஒரு பலவானுடைய வீட்டிலே கொள்ளையிட வேண்டுமென்றால் முதலாவது அவனை கயிறுகளினாலே கட்ட வேண்டும். அதுதான் இங்கேயும் உண்மை. பிசாசுகளின் சக்தியினாலே இயேசு கிறிஸ்து பிசாசுகளை துரத்தவில்லை. அப்படி என்றால் பிசாசே பிசாசிற்கு எதிர்த்து நிற்பது போலாகிவிடுமே என்று கூறுகிறார். வசனங்கள் 28 முதல் 30 வரை பாருங்கள். மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், மனுஷர்கள் செய்யும் எல்லா பாவங்களும் அவர்கள் தூஷிக்கும் எந்த தூஷணங்களும் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். ஒருவன் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக தூஷணம் சொல்வானாகில் அவன் என்றென்றைக்கும் மன்னிப்படையாமல் நித்திய ஆக்கினைக்குள்ளாயிருப்பான் என்றார். அசுத்த ஆவியை கொண்டிருக்கிறான் என்று அவர்கள் சொன்னபடினாலே அவர் இப்படி சொன்னார். அருமையானவர்களே, இதுதான் மன்னிக்க முடியாத ஒரு பாவம். இந்த பாவத்தை நான் இன்றைக்கு செய்ய முடியாது. முதலாவது, அவர்கள் இயேசு கிறிஸ்துவையே, அதாவது திருத்துவத்தில் ஒருவரையே அவர்களோடு கொண்டிருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் பிசாசுகளின் தலைவனாகிய பெயல்செபூலினாலே அவர் பிசாசுகளை துரத்துகிறார் என்று சொன்னார்கள். ஆனால் அவர் பரிசுத்த ஆவியினாலே பிசாசுகளை துரத்தினார். அப்படி என்றால் திருத்துவத்திலே 2 பேருடைய செயல்பாட்டிற்கு அவர்கள் எதிர்த்து நிற்கிறார்கள். குமாரனுடைய சாட்சி மற்றும் பரிசுத்த ஆவியானவரின் சாட்சிக்கு எதிர்த்து நிற்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை நிரந்தரமாக புறக்கணிக்கும் அவிசுவாசம் உள்ளவர்களாய் அவ்வாறு செய்தார்கள். அவர்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு எதிர்த்து நிற்கிறார்கள். இது மன்னிக்கப்பட முடியாத ஒரு பாவம். இன்றைக்கு மன்னிக்கப்பட முடியாத ஒரு பாவத்தை ஒரு மனிதன் செய்ய முடியாது. ஒரு மனிதன் இன்றைக்கு பாவத்தை செய்துவிட்டு அதை குறித்து நாளைய தினத்திலே குற்ற உணர்வு பெறுவான் என்றால், மனம் திரும்பி கர்த்தரிடத்திலே அவன் வரும்பொழுது அவன் மன்னிக்கப்பட முடியாது என்று நாம் கூற முடியாது. அருமையான சகோதரனை சகோதரியே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எல்லாருடைய எல்லா பாவங்களுக்காகவும் மரித்து விட்டார். சில பாவங்களுக்காக மட்டுமல்ல, மன்னிக்கப்பட முடியாத பாவத்தை தவிர மற்ற எல்லா பாவத்திற்காகவும் அவர் மரித்து விட்டார் என்று சொல்ல முடியாது. இன்றைக்கு நீங்கள் செய்கிற எந்த ஒரு பாவத்தையும் நாளைக்கு அவர் மன்னிக்க மாட்டார் என்று கூற முடியாது. ஒரு அவிசுவாசியினுடைய மனநிலைமையையும் விசுவாசிக்க அவனுடைய மனமற்ற தன்மையையும் ஆண்டவர் மன்னிக்கிறதில்லை. ஒரு மனிதன் தன்னுடைய வாயினாலே தேவதூஷணம் சொல்லி தேவனை தூஷிப்பான் என்றால் அது அவனை குற்றமுள்ளவனாக்காது. அவனுடைய இருதயத்திலே
அவன் நிலையாக தேவனை விட்டு தூரமாக இருக்கிற அந்த நிலைமைதான் அவனை குற்றவாளியாக்குகிறது. அவன் இருதயத்தில் இருக்கும் அப்படிப்பட்ட எண்ணத்தை அவன் எதிர்த்து நிற்காதவரை அது குற்றம்தான். இதுதான் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமான பாவம். பரிசுத்த ஆவியானவர் ஒருவருடைய உள்ளத்திலேயும் வாழ்க்கையிலேயும் கிரியை செய்வதற்கு அவர்கள் எதிர்த்து நின்றால் அதை கர்த்தர் மன்னிக்க முடியாது. இது பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமான பாவம். சரி, தொடர்ந்து புதிய ஒரு உறவை குறித்து சொல்கிறார். பாருங்கள், மார்க் 3:31 முதல் 35 வரை வாசிக்கிறேன். அப்பொழுது அவருடைய சகோதரரும் தாயாரும் வந்து வெளியே நின்று அவரை அழைக்கும்படி அவரிடத்தில் ஆள் அனுப்பினார்கள். அவரை சுற்றிலும் உட்கார்ந்திருந்த ஜனங்கள் அவரை நோக்கி, இதோ உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் வெளியே நின்று உம்மை தேடுகிறார்கள் என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதித்திரமாக, என் தாயார் யார், என் சகோதரர் யார் என்று சொல்லி தம்மை சூழ உட்கார்ந்திருந்தவர்களை சுற்றி பார்த்து, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரியும் எனக்கு தாயுமாய் இருக்கிறான் என்றார். அருமையானவர்களே, மரியாளுக்கும் யோசேப்புக்கும் குமாரர்களாயிருந்த யாக்கோபுவும் யூதாவும் நிருபங்களை எழுதியிருக்கிறார்கள். இருந்தாலும் அவர்கள் நாங்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய சகோதரர் என்று எழுதவே இல்லை. கவனித்தீர்களா? இதன் பொருள் என்ன? எந்த ஒரு சகோதரனோ சகோதரியோ கிறிஸ்துவுக்குள் இருக்கும் பொழுது அந்நாட்களிலே ஒரு குடும்ப உறவிலே உள்ள நெருக்கமான உறவை விட மிக நெருக்கமான உறவு அது என்பதை இயேசு தெளிவுபடுத்துகிறார். எனவேதான் அவர் தம்மை சூழ உட்கார்ந்திருந்தவர்களை பார்த்து, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே என்று கூறினார். முக்கியமான காரியம் என்னவென்றால், நாம் இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனோடு சரியாக இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். எப்படி? அவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்வதனாலே. இதுதான் நம்மை கர்த்தருடைய பிள்ளைகளாக்குகிறது. இதுதான் தேவனுக்கு நம்மை மிக நெருக்கமாக கொண்டு வருகிற காரியம். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக விசுவாசித்திருக்கிறீர்களா? அப்படி என்றால் நீங்கள் அவருக்கு நெருக்கமானவர்களாக இருக்கிறீர்கள். சரி, இப்பொழுது நாம் மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தை பார்ப்போம். இந்த 4ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து காற்றையும் கடலையும் அதட்டும் நிகழ்ச்சியை தவிர அநேக உவமைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட உவமையை தவிர மற்ற எல்லாமே மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரே ஒரு உவமை மட்டும் மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே சொல்லப்படாமல் இங்கே மட்டும் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இது ஒன்றே வித்தியாசமானதும் முக்கியமானதும் ஆகும். முதலாவதாக விதைக்கிறவனுடைய உவமையை குறித்து சொல்லியிருக்கிறது. பின்னர் அதற்கான விளக்கத்தை நாம் பார்க்கிறோம். இதைத் தொடர்ந்து மற்ற உவமைகளும், இறுதியாக இயேசு காற்றையும் கடலையும் அதட்டிய அந்த அற்புதமும் கூறப்பட்டிருக்கிறது. மார்க் எழுதின சுவிசேஷத்தை நாம் கற்றுக்கொள்ள ஆரம்பித்த பொழுதே இது செயல்பாடுகள் நிறைந்த ஒரு சுவிசேஷம் என்று சிந்தித்தோம். இந்த அதிகாரத்தை பொறுத்தமட்டிலேயும் இயேசு கிறிஸ்து சொன்ன உவமைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு ஒரே ஒரு அற்புதம் மட்டுமே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் நன்றாக கவனித்து பார்த்தால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற உவமைகளும் செயல்பாடு நிறைந்த உவமைகளாக இருக்கிறது. ஒவ்வொரு உவமைகளுமே நம்மை அசைக்கும் உவமைகளாக இருக்கிறது. இங்கே செயல்பாடுகளுக்கே முக்கியத்துவமானது கொடுக்கப்படுகிறது. மார்க்கு உவமைகளை சொல்லிக் கொண்டிருந்தாலும் செயல்கள் நிறைந்த உவமைகளையே அவர் தொடர்ந்து கூறுகிறார். கவனியுங்கள், வாசிக்கிறேன். மார்க்கு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அவர் மறுபடியும் கடலோரத்திலே போதகம் பண்ண தொடங்கினார். திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தபடியால் அவர் கடலிலே நின்ற ஒரு படவில் ஏறி உட்கார்ந்தார். ஜனங்கள் எல்லாரும் கடற்கரையில் நின்றார்கள். இதே சம்பவத்தை மத்தேயு சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து வீட்டை விட்டு வெளியே சென்று ஒரு படவிலே ஏறி கடலிலே சென்றார் என்று சொல்லியிருக்கிறார். இவ்வாறு மத்தேயு எழுதியிருப்பது ஒரு அடையாள குறிப்பாக இருக்கிறது. இதை குறித்து மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை கற்றுக்கொள்ளும் பொழுதே நாம் கவனித்தோம். வீடு என்று சொல்லப்படுவது இஸ்ரவேல் ஜனத்தை குறிக்கிறது. கடல்கள் பொதுவாக யூதர் அல்லாதவர்களை குறிக்கிறது. அந்த அவருடைய செயலிலே இப்பொழுது அவர் யூத ஜனங்களை விட்டு மற்ற புறஜாதியான மக்களை நோக்கி திரும்புகிறார் என்பதை வெளிப்படுத்துகிறதா இருக்கும்படியாய் மத்தேயு அப்படி எழுதியிருந்தார். இந்த ஊமைகளுக்கெல்லாம் பின்னணியம் அதுதான். இது உலக அளவிலான பின்னணியத்தின் அடிப்படையிலே கவனிக்கப்பட வேண்டிய ஊமைகளாயிருக்கிறது. இன்று வாழ்கிற நாமும் இதை கற்றுக்கொள்வது மிக முக்கியமானது. இந்த சம்பவம் நடைபெற்றது அவருடைய ஊழியத்தின் உன்னதமான நேரங்களிலே தான். அவர் அநேக பணிகளை உடையவராய் துரிதமாக செயல்பட்டு கொண்டே இருந்தார். இன்னும் அநேக காரியங்களை அவர் செய்து முடிக்க வேண்டியதாயும் இருந்தது. ஆனால் சரீர பிரகாரமாக அவர் களைத்திருந்தார். உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் அவர் மிகவும் களைப்படைந்திருந்தார். இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கிறது போல படகிலே அவர் களைப்போடு தூங்கிவிட்டார். உண்மையாகவே அவர் இளைப்புடனும் களைப்புடனும் இருந்தபடினாலே தான் அவ்வாறு நித்திரை செய்தார்.
மார்க் 4:2 பாருங்கள். அவர் அநேக விசேஷங்களை ஊமைகளாக அவர்களுக்கு போதித்தார். போதிக்கிற பொழுது அவர்களுக்கு சொன்னது. மக்களுக்கு அநேக காரியங்களை குறித்து இயேசு கற்றுக் கொடுப்பதற்கு ஊமைகளை ஒரு முறையாய் அவர் பயன்படுத்தினார். இந்த காலகட்டத்திற்குள்ளாக 3.5 ஆண்டுகளின் ஊழியத்தின் மத்திய பகுதிக்கு அவர் வந்துவிட்டார். கிணற்றண்டையிலே அவர் சந்தித்த பெண்ணிடத்திலே ஜீவ தண்ணீரை குறித்து சொன்னது போல பல அடையாளங்கள் நிறைந்த உதாரணங்களை ஏற்கனவே அவர் பயன்படுத்திவிட்டார். சீஷர்களிடத்திலே அவர் சொல்லும் பொழுது அவர்களை மனிதரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்று ஒரு முறை கூறினார். மட்டுமல்ல, வயல் நிலமானது அறுப்புக்கு ஆயத்தமாக இருக்கிறது என்பதையும், அதாவது ஆத்துமாக்கள் தேவையுள்ளவர்களாய் ஆயத்தமாக இருக்கிறார்கள் என்பதையும் கூறினார். உப்பை குறித்து பேசினார், ஒளியை குறித்து பேசினார். மலை பிரசங்கத்திலே சொல்லும் பொழுது கண்மலையின் மேலே அஸ்திவாரம் போடப்படுவதை குறித்தும் மணலிலே அஸ்திவாரம் போடப்படுவதை குறித்தும் அவர் பேசினார். ஆனால் அவைகள் எல்லாம் ஊமைகள் அல்ல. இப்பொழுது அவர் ஊமைகளை எப்படி சொல்ல வேண்டுமோ அவ்வாறு சொல்லுகிறார். முதலாவது விதைக்கிறவனுடைய ஊமையை கூறுகிறார். பாருங்கள், மார்க் எழுதின சுவிசேஷம் 4:3 வரை வாசிக்கிறேன். கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழி அருகே விழுந்தது. ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை நிலத்தில் விழுந்தது. அதற்கு ஆழமான மண் இல்லாததினாலே சீக்கிரத்தில் முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீய்ந்து போய் வேரில்லாமையால் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் வளர்ந்து அது பலன் கொடாதபடி அதை நெருக்கி போட்டது. அருமையானவர்களே, 3 இடங்களிலே விதைகள் விழுந்ததை குறித்து வாசிக்கிறோம். இவை எல்லாமே சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளாத ரட்சிக்கப்படாதவர்களை குறித்து சொல்லுகிறது. அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்றால், வழி அருகே விழுந்த விதைகள் பறவைகளினாலே எடுத்து போடப்பட்டது போல இருக்கிறது. அதாவது பிசாசானவன் இருதயத்திலே விழுந்த விதைகளை உடனே எடுத்து விடுகிறான். இன்னும் சிலர் மண் இல்லாத கற்பாறை நிலத்தை போல் இருக்கிறார்கள். அங்கே மண் ஆழமாய் இல்லாதபடினாலே விதை முளைத்தாலும் வெயில் ஏறியவுடனே சீக்கிரமாய் அது தீர்ந்து போனது. முள்ளுள்ள இடத்தை கவனிப்பீர்கள் என்றால் முள் வளர்ந்து இந்த பயிரை நெருக்கி போட்டது. ஆனால் கவனியுங்கள், அங்கே நல்ல நிலமும் இருந்தது. வசனம் 8, சில விதை நல்ல நிலத்தில் விழுந்து ஓங்கி வளருகிற பயிராகி ஒன்று 30, ஒன்று 60, ஒன்று 100 பலன் தந்தது. அருமையானவர்களே, கவனித்தீர்களா? 4 1 பகுதி தான் நல்ல நிலத்திலே விழும் விதைகளாயிருக்கிறது. இது ரட்சிக்கப்பட்டவர்களை குறித்து, கர்த்தருடைய வசனங்களை ஏற்றுக்கொண்டவர்களை குறித்து சொல்கிறது. அது மட்டுமல்ல, கனி கொடுப்பதிலே 3 வகையான நிலைகளிலே கனி கொடுக்கிறவர்களை குறித்து வாசிக்கிறோம். 30, 60, 100 கனி கொடுக்கிறவர்கள். ஞாபகம் இருக்கிறதா? இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்திற்கு செல்லும் முன்பதாக மேல் வீட்டறையிலே தனது சீடர்களோடு பேசி கொண்டிருந்த பொழுது, நானே மெய்யான திராட்சை செடி என்று சொன்னார். அது மட்டுமல்ல, அவர்கள் கனி கொடுக்க வேண்டுமென்றும், அதிக கனிகளை கொடுக்க வேண்டுமென்றும், மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டுமென்றும் தாம் விரும்புவதாக எதிர்பார்ப்பதாக சொன்னார். கவனித்தீர்களா? தன்னுடைய சீஷர்களோடு பேசும்பொழுதும் 3 நிலைகளிலே கனி கொடுக்கிறதை குறித்து அவர் பேசினார். இந்த ஓமையிலேயும் 3 வித்தியாசமான நிலைகளிலே கனிகளை கொடுப்பவர்களை குறித்து நாம் பார்க்கிறோம். சரி, மார்க் 4:9 பாருங்கள். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று அவர்களுக்கு சொன்னார். இங்கே ஒரு எச்சரிப்பின் விளக்கையும் எரிய விடுகிறார். இது எப்படி இருக்கிறது என்றால், நில், பார், கேள் என்று சொல்வதாக இருக்கிறது. பொதுவாக ஆள் இல்லாத ரயிலின் தண்டவாளங்களை கடக்கும் பாதைகளிலே எழுதப்பட்டிருப்பதை போல இது இருக்கிறது. அருமையானவர்களே, ஆனால் அடுத்த வசனங்களிலே நாம் பார்க்கிறது போல பலர் இந்த எச்சரிப்பை கவனிக்க தவறிவிடுகிறார்கள். கவனிங்கள், மார்க் 4:10-12 வாசிக்கிறேன். அவர் தனித்திருக்கிற போது 12 கூட அவரை சூழ்ந்திருந்தவர்கள் இந்த ஊமையை குறித்து அவரிடத்தில் கேட்டார்கள். அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, புறம்பே இருக்கிறவர்களுக்கோ இவைகளெல்லாம் ஊமைகளாக சொல்லப்படுகிறது. அவர்கள் குணப்படாதபடிக்கும், பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதபடிக்கும், அவர்கள் கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டும் உணராதவர்களாகவும் இருக்கும்படி இப்படி சொல்லப்படுகிறது என்றார். இங்கே நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம் என்னவென்றால், இந்த ஊமைகளை புரிந்து கொள்ளாத பலர் நிச்சயமாயிருப்பார்கள். இங்கே அவர் கொடுத்த விளக்கமும் ஒருவேளை உங்களுக்கு வினோதமாக தெரிந்திருக்கலாம்.
அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தின் இறுதிக்கு வர வர அவர் இப்படிப்பட்ட உவமைகளை சொல்லி அவருடைய இருதயத்தை கைப்பற்றினார். அவருடைய எதிரிகள் அவருடைய போதனையை புறக்கணித்தார்கள். பெருந்திரள் கூட்டமான ஜனங்களும் ஆவிக்குரிய சத்தியங்களை குறித்து விருப்பமற்றவர்களாயிருந்தார்கள். அவருடைய அற்புதங்களிலே தான் அவர்கள் கருத்துள்ளவர்களாயிருந்தார்கள். ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக அவர் சொன்ன காரியங்களை குறித்து அவ்வளவு பெரிதாக அவர்கள் எடுத்துக்கொள்ளவில்லை. இப்பொழுது அவருடைய ஆர்வத்தை தூண்டுவதற்காக அவர் உவமைகளாக பேசுகிறார். அது மட்டுமல்ல, அவரிடத்திலே குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று இருந்த எதிரிகளுக்கும் சமய சடங்குகளே முக்கியம் என்று நினைத்து கொண்டிருக்கிறவர்களுக்கும் புரிந்து கொள்ள முடியாதபடி, ஆனால் உண்மையான வாஞ்சையும் தாகவும் உள்ளவர்கள் நீதியை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அவருடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும்படியாக அவர் பேசினார். இதே சத்தியத்தை தான் 1 கொரிந்தியர் நிருபத்திலேயும் நாம் வாசிக்கிறோம். அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறார்? கவனியங்கள், வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 2:9, எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். வசனம் 13 பாருங்கள். அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம் என்று கூறுகிறார். சரி, 14ஆம் வசனத்தையும் கவனியுங்கள். ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான், அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும், அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவும் மாட்டான் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, இது அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்லும் ஒரு மேலான கொள்கை. இது இன்றைக்கும் உண்மை உள்ளதாக இருக்கிறது. மக்கள் ஆவிக்குரிய சத்தியங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் எல்லா வகையான வழிமுறைகளையும் முயற்சிக்கலாம். ஆனால் இவற்றை எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சை அவர்களுக்கு இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அது அவர்களுடைய வாழ்க்கையிலே உண்மையாக முடியும். நன்றாக கவனியுங்கள். இது மனிதனுடைய இருதயமும் கண்களும் திறக்கப்பட்டு அவன் சத்தியத்தை அறிந்து கொள்ள வாஞ்சிப்பான் என்றால் பரிசுத்த ஆவியானவர் இந்த சத்தியங்களை அவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற விதமாய் கொடுப்பார். அந்த சத்தியத்தை அவன் புரிந்து கொள்ளத்தக்க விதத்திலேயும் ஏற்றுக்கொள்ளத்தக்க விதத்திலேயும் அது அவனுக்கு உண்மையாக இருக்கும்படியாக ஆவியானவர் செயல்படுவார். சில வேளைகளிலே நாம் எப்படி சொல்லுகிறோம் என்றால், ஒருவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவராய் இருப்பார் என்றால், நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நீங்கள் தொலைந்து போனவர்களாக இருப்பீர்கள் என்று சொல்லுவோம். ஆனால் உண்மையை பார்ப்போம் என்றால் அவர்கள் ஏற்கனவே தொலைந்து போன நிலைமையிலே தான் இருக்கிறார்கள். அதாவது, ஒருவர் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் தேவனை விட்டு தூரமான அதே நிலைமையிலே தான் தொடர்ந்து இருப்பார்கள். அருமையான சகோதரனை, சகோதரியே, கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு எப்படி நீங்கள் பதில் சொல்கிறீர்கள் என்பதுதான் நீங்கள் ரட்சிக்கப்பட முடியுமா முடியாதா என்பதை தீர்மானிக்கும் காரியமாக இருக்கிறது. அருமையானவர்களே, நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொள்வீர்களா? ஒருவேளை சிலர் சொல்லலாம், இப்பொழுது தத்துவமான காரியங்களை குறித்து நீங்கள் பேசுகிறீர்கள் என்று சொல்லலாம். ஆனால் அது அப்படி அல்ல. இந்த உதாரணத்தை சற்றே கவனியுங்கள். நீங்களும் உங்கள் மனைவியும் சென்னையிலிருந்து உங்கள் சொந்த ஊருக்கு போவதற்காக ஏபிசி என்ற பஸ் கம்பெனியிலே டிக்கெட் எடுத்திருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் பிரயாணம் செய்வதற்கு சில தினங்களுக்கு முன்னதாக அந்த பஸ் கம்பெனியானது வேலை நிறுத்தத்திலே ஈடுபட்டிருக்கிறது என்பதை கேள்விப்படுகிறீர்கள். இதை அறிந்தவுடனே உங்கள் டிக்கெட்டுகளோடு கூட பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறீர்கள். ஆனால் அங்கே இருந்த ஒருவர் உங்களை பார்த்து, நீங்கள் வைத்திருக்கிற டிக்கெட் நன்றாகத்தான் இருக்கிறது, நீங்கள் செல்ல வேண்டிய இடத்திற்கு நாளை காலையிலே ஒரு பஸ் இந்த இடத்திலிருந்து புறப்படும் என்று உங்களுக்கு சொல்லப்படுகிறது. அப்படி சொல்லப்படும் என்றால் அங்கே எதிர்பார்க்கப்பட்டபடியே அடுத்த நாள் பஸ் புறப்படும் நேரத்திற்கு 30 நிமிடங்களுக்கு முன்னாலேயே நீங்கள் சென்று விட வேண்டும். அருமையானவர்களே, உங்களுக்கு இந்த விவரங்களை குறித்து சொன்னவரை நீங்கள் முன்னே பின்னே பார்த்ததில்லை. ஆனால் நீங்கள் அவர் குறிப்பிட்ட அதே நேரத்திற்கு சரியாக செல்கிறீர்கள். அங்கே நீங்கள் செல்ல வேண்டிய இடத்திற்கான பேருந்தும் காத்து கொண்டிருக்கிறது. உங்கள் கரத்தில் இருந்த அந்த டிக்கெட் செல்லுபடியானதாக இருக்கிறது. இப்பொழுது அந்த வாகனத்தின் பிரயாணத்தை குறித்த எல்லா காரியங்களையும் நீங்கள் பரிபூர்ணமாக நம்புகிறீர்கள். அருமையானவர்களே, ஏபிசி என்ற பஸ் செல்லவில்லை என்றாலும் அவர்கள் கூறிய பஸ் உண்மையானதாக இருந்தது. அதையும் நீங்கள் விசுவாசித்தீர்கள். இதே போலத்தான் ஆண்டவரும் தம்முடைய வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்கிறார். கர்த்தருடைய வசனம்தான் விதைகள். அவைகள் விதைக்கப்படுகிறது. இன்றைக்கு நீங்கள் எப்படிப்பட்ட நிலமாய் இருக்கிறீர்கள் என்பதுதான் கேள்வி. முள்ளுள்ள நிலமாய் இருக்கிறீர்களா? பயிர் முளைத்து எழும்பி வந்தாலும் முட்களினாலே நெருக்கப்படுகிறீர்களா?
அல்லது தேவனுடைய வார்த்தையின்படி நல்ல நிலத்திலே விழுந்தீர்களா? இது மிக முக்கியமானது. அருமையான சகோதரனை சகோதரியே, நாம் எல்லாரும் கர்த்தரை விட்டு தூரம் போனவர்கள்தான். ஆனால் இப்பொழுது எவ்வளவுக்கு அதிகமாக நாம் கர்த்தருடைய வசனங்களை வாஞ்சியோடு ஏற்றுக்கொள்கிறோமோ அதுதான் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா, இன்னமும் கர்த்தரை விட்டு தூரமானவர்களாக இருக்கிறோமா என்பதை தீர்மானிக்கிறதா இருக்கிறது. தொடர்ந்து 13 முதல் 20 வசனம் வரை உள்ள பகுதியிலே இயேசு கிறிஸ்து இந்த ஓமைக்கான விளக்கத்தை சொல்லியிருக்கிறார். அருமையானவர்களே, சற்றே கவனியுங்கள். விதைக்கிறவர் மனுஷகுமாரன், விதைப்பது கர்த்தருடைய வார்த்தைகள். வழி அருகே விதைக்கப்பட்ட விதைகளை பொறுக்கியது பிசாசானவன். கற்பாறையான நிலமானவர்கள் வசனத்தை முதலாவது சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டாலும் வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் வந்தவுடனே கர்த்தரை விட்டு தூரமாய் போய்விட்டவர்கள். இது மாம்சம். அநேகர் இன்றும் மாம்சத்தின் கிரியைகளினாலே கர்த்தரை விட்டு தூரமாய் போய்விடுகிறார்கள். அடுத்ததாக முள்ளுள்ள நிலம். இவர்களுக்குள்ளே வசனங்கள் விழுந்து முளைத்தாலும் உலகத்தின் ஆசாபாசங்கள், ஐஸ்வர்யத்தின் மயக்கங்கள், பல்வேறு விதமான இச்சைகள் அவர்களுக்குள்ளே பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட்டு வசனத்தினால் எந்த பயனும் இல்லாமல் போய்விடச் செய்கிறது. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் உண்மையாகவே கர்த்தருடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையிலே மாற்றம் பெற்று விசுவாசித்து கனி கொடுக்கிறவர்கள். அப்படி கனி கொடுக்கிறவர்களிலேயும் வித்தியாசங்கள் இருக்கிறது. சிலர் 30%, சிலர் 60%, சிலர் மாத்திரமே 100% பலன் கொடுக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். அருமையானவர்களே, கவனித்தீர்களா? இந்த ஓமையும் செயல்பாடுகள் நிறைந்த ஓமையாய் இருக்கிறது. மார்க் எழுதின சுவிசேஷம் 4 அதிகாரம் 21-22 வசனங்களை வாசிக்கிறேன். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, விளக்கை தண்டின் மேல் வைக்கிறதற்கே அன்றி மரக்காலின் கீழாகிலும் கட்டிலின் கீழாகிலும் வைக்கிறதற்கு கொண்டு வருவார்களா? வெளியரங்கமாகாத அந்தரங்கமும் இல்லை, வெளிக்கு வராத மறைபொருளும் இல்லை. அருமையானவர்களே, இந்த ஓமையும் ஒரு விளக்கை குறித்தும் அதன் செயல்பாட்டை குறித்தும் சொல்கிறதா இருக்கிறது. வெளிச்சமானது பொறுப்பை உண்டாக்குகிறதா இருக்கிறது. அதாவது சத்தியத்தை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதன் கட்டாயம் செயல்படுகிறவனாய் இருக்க வேண்டும். நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற வெளிச்சத்திற்கு ஏற்ற அளவு நாம் ஒவ்வொருவரும் பொறுப்புள்ளவர்களாக இருக்கிறோம். விளக்கானது பிரகாசிக்கிறது. அந்த பிரகாசத்திற்கு நீங்கள் எப்படி செயல்படுகிறீர்கள் என்பது முக்கியமானது. சுவிசேஷத்தின் வெளிச்சமானது நம்மேல் படும் வரை நாம் இருளிலே இருந்தோம். அருமையானவர்களே, ஒரு பாவியான மனுஷனை குறித்து நமக்கு இருந்த எண்ணம் என்னவென்றால், அவனுடைய பலவீனத்தினாலோ அல்லது அறியாமையினாலோ அவன் பாவியாக இருக்கிறான் என்றே எண்ணிக்கொண்டிருந்தோம். ஆனால் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் மிக தெளிவாக ரோமர் 1 அதிகாரத்திலே அதை குறித்து சொல்லியிருக்கிறார். மனிதனானவன் தேவனை அறிந்திருந்த பொழுதும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தவில்லை. அப்படி என்றால் மனிதன் விரும்பித்தான் பாவத்திலே வாழுகிறான். நாம் எல்லாருமே அப்படிப்பட்டவர்கள்தான். ஆனால் இப்படிப்பட்ட நம்முடைய வாழ்க்கையிலே நற்செய்தியாகிய வெளிச்சம் பிரகாசிக்கும் பொழுது நாம் பொறுப்புள்ளவர்களாகி விடுகிறோம். நாம் தேவனை விட்டு தூரமாயிருக்கிறோம். நமக்கு கொடுக்கப்படுகிற வெளிச்சத்தை நாம் ஏற்றுக்கொள்ளாவிட்டால், அவரை நாம் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நாம் தொலைந்து போன நிலைமையிலே கடவுளை விட்டு தூரமானவர்களாகவே இருப்போம். மார்க்கு 4 அதிகாரம் 23 வசனம், கேட்கிறதற்கு ஒருவன் காதுள்ளவனாயிருந்தால் கேட்க கடவன் என்றார். கவனித்தீர்களா? இதுவும் ஒரு செயல்பாடு. இப்படிப்பட்ட ஒரு செயலை செய்ய வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். விசுவாசம் என்பது ஒரு செயல். விசுவாசம் என்பது தேவன் என்ன சொன்னாரோ அதற்கு நாம் செயல்படுவது. அருமையான சகோதரனை சகோதரியே, இன்றைக்கும் ஆண்டவர் சொல்வதற்கு நாம் செயல்பட வேண்டியது எவ்வளவு முக்கியமானதாக இருக்கிறது இல்லையா? ஏற்கனவே உங்கள் பிரயாணத்தை குறித்த ஒரு உதாரணத்தை சொன்னேன். நீங்கள் ஏபிசி என்ற பஸ் கம்பெனியிலே உங்களுடைய பிரயாணத்தை பதிவு செய்து பணம் கொடுத்திருந்தாலும் உங்களுக்காக வேறு ஒரு பேருந்து செல்கிறது என்பதை கேள்விப்பட்ட பொழுது அதை நீங்கள் விசுவாசித்து செயல்பட வேண்டியவர்களாக இருந்தீர்கள். கேள்விப்பட்டதை நீங்கள் விசுவாசித்து கொண்டு பஸ் ஸ்டாண்டிலேயே உட்கார்ந்து கொண்டிருந்தால் காரியம் நடக்காது. எந்த பேருந்திற்கு உங்களை போக முடியாது சொன்னார்களோ அதிலே போய் நீங்கள் ஏறினால்தான் நீங்கள் சென்றடைய வேண்டிய இடத்தை சென்றடைய முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த நாட்களிலேயும் கர்த்தர் தம்முடைய வார்த்தைகள் மூலமாய் உங்களோடு பேசி கொண்டிருக்கும் காரியங்களுக்கு நீங்கள் விசுவாசித்து செயல்பட்டிருக்கிறீர்களா என்பதை சற்றே எண்ணி பாருங்கள். இன்னமும் நீங்கள் செயல்பட வேண்டிய காரியங்கள் எதையாவது நீங்கள் செயல்படுத்தாமல் இருப்பீர்கள் என்றால் இன்றைக்கே அதை குறித்து ஒரு தெளிவான தீர்மானத்திற்குள்ளே வாருங்கள். ஆண்டவர் செய்ய முடியாய் சொன்ன காரியங்களை செய்வதற்கோ, செய்ய வேண்டாம் என்று சொன்ன காரியத்தை செய்யாமல் இருப்பதற்கோ நீங்கள் செயல்பட
உங்களை அர்ப்பணியுங்கள். நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேன், நான் கர்த்தருடைய பிள்ளை என்று சொல்கிற எனக்கு அருமையான விசுவாச சகோதரனை சகோதரியே, நீங்கள் 30% கனி கொடுக்கிறவர்களாக இருக்கிறீர்களா? அல்லது 80% கனி கொடுக்கிறீர்களா? அல்லது 100% கனி கொடுக்கிறீர்களா என்பதை சற்றே எண்ணி பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தை உங்களை கடைசி வரை வழிநடத்தட்டும். கர்த்தருடைய கிருபை உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் இன்றும் என்றும் தங்கியிருப்பதாக. ஆமேன். நிகழ்ச்சியினை கேட்ட உங்களுக்கு எங்கள் நன்றியை கூறிக்கொள்கிறோம். இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்டது என்ன? இன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாருடைய எல்லா பாவங்களுக்காகவும் மரித்துவிட்டார். நாம் இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனோடு சரியாக இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். நாம் கர்த்தருடைய வசனங்களை எப்படி வாஞ்சையோடு ஏற்றுக்கொள்கிறோமோ அதுதான் நம்முடைய இரட்சிப்பை தீர்மானிக்கிறது. நிகழ்ச்சியினை கேட்ட உங்களுக்கு நன்றி கூறுகிறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.